வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சுடிதார் மெட்டீரியலில் வர ஒரு சுடிதார் டாப் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட பேண்ட் வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ வரும், அதுக்கப்புறமா நான் பேண்ட் வீடியோ நான் போடுறேன், கட்டிங் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் சுடிதாரோட டாப்பு மேல் டாப் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷால் பேண்ட் எல்லாமே பியூர் காட்டன் தான். இதுக்கு நம்ம லைனிங் வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். இதோட டிசைன் வந்து நமக்கு அப்பர் பாடியில் ஒரு டிசைன் வருது, அதே டிசைன் வந்து ஸ்லீவுக்கு 3/4 ஸ்லீவாக வருது. அதே நேரத்தில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு மாறி மாறி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டரில் கட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம எப்போவுமே நம்ம கேட்டில் பார்த்துக்கணும் எப்படி கொடுத்துருக்காங்க டிசைனுன்னு. முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும், கரெக்டாக வர்ற மாதிரி. இது வந்து ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ஆனால் என்னோடய அளவு சுடிதார் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க, அதனால் எனக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வராது. அதனால் நான் ஆஃப் கை தான் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்புறமே கட் பண்ணுவோம். முதல்ல நம்ம லைனிங் துணியை வந்து நம்ம கட் பண்ணுறதை பார்க்கலாம். இதை நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் நம்ம கரெக்டாக வைக்கணும். அது எப்போவுமே நம்ம சுடிதார் மெட்டீரியலில் பார்த்துக்கணும், எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும். லைனிங் கிளாத் வந்து நான் 2.5 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். எனக்கு 2 மீட்டர் அளவு பத்தாது, ஸ்லீவுக்கு வந்து வராது, அதனால் நான் 2.5 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்து அதை திரும்ப இன்னொரு தடவை மடிச்சுக்கலாம். நமக்கு எப்படி நம்ம கட் பண்ணி தராங்களோ அதே மாதிரி அப்படியே நான் வச்சுருக்கேன். கீழே வந்து என் பக்கம் வந்து மடிப்பு பாகம் இருக்குது, எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்குது, அதாவது கரை பாகம் இருக்குது. அந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை நல்லா அயன் பண்ணிக்கலாம், அல்லது கையிலேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சுருக்கம் எதுவும் இல்லாமல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. கீழே வந்து நமக்கு அன்ஈவனாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு கோடு போட்டு அந்த லைனை வந்து சரி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு அந்த இடத்துல வந்து கிடைக்கும். அதனால் அந்த இடத்துல சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம அளவு சுடிதார் வச்சுக்கலாம். அளவு சுடிதாரையும் அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க, அயன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து பேக் சைடில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அளவு சுடிதாரை வந்து பின்பகுதி, பின் கழுத்து தெரிகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு வேளை அயன் பண்ணல, நல்லா கையிலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மடிப்பு பாகம் நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து சுடிதார் மெட்டீரியலோட மடிப்பு பாகம் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த லைன் நம்ம வைக்கிறோம்ல அளவு சுடிதார், அதோட மடிப்பு பாகமும் நம்ம வச்சுருக்கோம். மடித்து வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும், எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஷோல்டரோட அளவு எடுத்துக்கலாம். கழுத்து மடிப்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக வருது பாருங்கள். உங்களுக்கு நல்லா அப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் கரெக்டான அளவுக்கு. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டரோட அகலம் வந்து அந்த அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் கழுத்துக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, அதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவும் நீங்கள் விட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு கோடு, அந்த சைடு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சைடு பார்க்கலாம். இப்போ வந்து ஷோல்டரில் இவ்வளோ தான் நமக்கு அளவு. அதே மாதிரி கழுத்தோட இறக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போயே. இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம சுடிதார் இருக்குது பாருங்கள், அதை எடுக்க வேணாம். அதே மாதிரி நல்லா நீ விட்டுக்கோங்க. பாடி பார்ட்டும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு லைனு, அதுக்கு மேலே ஒரு லைனு தையலுக்காக விடணும்ல, அதனால் அதுக்கு மேலே ஒரு லைன் விட்டுட்டு இப்போ அந்த சுடிதாரோட இடுப்பு வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இடுப்பு வளைவு அதே மாதிரி சைடு ஓப்பன் எல்லாமே நம்ம அளவு சுடிதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவு சுடிதாரை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வளைவு வரைஞ்சிருக்கோம், அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த இடுப்பு வளைவு வந்து அளவு சுடிதாரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வரும். அதனால் டேப் எடுக்காமல் ஃபுல்லாகவே டேப் வச்சு 1.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடு ஓப்பனும் அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் அளவில் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம தையலுக்காக நம்ம விட்டுருக்க லைனில் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஷோல்டரோட அகலத்துக்கு நம்ம விட்டுருக்கோம், அதே மாதிரி ஆம்கோலுக்கும் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதோட சென்டரில் ஒரு புள்ளி வச்சு அதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு புள்ளி வச்சுட்டு
அந்த இதில் ஒரு 2 கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த 2 கோடைக்குமே அப்படியே வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒன்று, பேக் ஆர்ம் ஹோல் ஒன்று. அதுக்காக தான் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் குடஞ்சி விடணும். அதுக்காக தான் நம்ம உள்ளே தள்ளி நம்ம லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம், இது வந்து பின் கழுத்து நான் எடுத்திருக்கேன். பின் கழுத்து வந்து ஒரு 7 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். 7 இன்ச் அளவை அப்படியே நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் இறக்க வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ இருக்குது நம்ம அளவு சுடிதாரில் பார்த்தா அதே அளவு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 6 இன்ச் அளவு இருக்குது. நான் 6 இன்ச் அளவு நான் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடில் வந்து ரவுண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுனால ரொம்ப சிம்பிளாக நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணக்கூடாது, பேக் ஆர்ம் ஹோல் தான் கட் பண்ணணும். அதே மாதிரி இதோட உயரம் வந்து நம்ம அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்கோ அதை நான் அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளோட மெயின் மெட்டீரியலில் வந்து நம்ம இதை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். அதனால் இதில் வந்து நான் அதே அளவு எடுத்திருக்கேன். கீழே வந்து 2 தடவை நம்ம மடித்து தைக்கும்போது கொஞ்சம் அளவு குறையும். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படிங்கிறதுனால 1 இன்ச் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் அளவு சுடிதாரில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு லைனிங் துணியில் நான் எடுத்திருக்கேன். இப்போ மெயின் மெட்டீரியலில் இதை விட நான் 2 இன்ச் அதிகமாக எடுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதை பார்க்கலாம். கட் பண்ணும்போது மறக்காமல் அந்த ஆம்கோல் கட் பண்ணும்போது அந்த குடஞ்சி வரைஞ்சிருக்கோம்ல அதை கட் பண்ணக்கூடாது. அதுக்கு வெளியில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். வெளியே தள்ளி ஒரு லைன் ட்ரா பண்ணி கிராஸாக வந்தோம்ல அதை நம்ம வெட்டக்கூடாது. அது இல்லாமல் இன்னொரு லைன் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம வெட்டிக்குவோம். வெட்டினதுக்கப்புறம் வந்து பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த குடஞ்சது வெட்டணும். கழுத்து வந்து நான் கட் பண்ண போகிறதில்ல, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 பீஸும் தனித்தனியாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் கழுத்து வெட்டிக்கோங்க. இப்போ அதே அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடுக்கு அந்த ஷோல்டரோட அகலம் கரெக்டாக மார்க் பண்ணி கீழே இறக்கமும் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி ரவுண்ட் நெக் வந்து நான் வரைஞ்சிட்டேன். பேக் சைடு ரவுண்ட் நெக்கு. இப்போ வந்து நம்ம சுடிதார் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு 2க்குமே நடுவில் சென்டரில் கட் பண்ணால் தான் நமக்கு சரியாக வரும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடிக்கும்போது சரியான டிசைன் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி டிசைன் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுக்கு சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ், அதுக்கு தான் அங்கே சைடில் கிளாத் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நம்ம பாடி பார்ட்டில் வராத அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நம்ம இந்த இந்த லைன் இந்த கீழே பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டர் வந்து நம்ம அந்த டாப்புக்கு வரணும். அந்த மாதிரி நம்ம மடிச்சுக்குவோம். நமக்கு வந்து கொஞ்சம் பாடி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்லீவோட போர்ஷன் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் வருது. அதனால் நமக்கு அகலம் எவ்வளோ தேவையோ நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட் அ டைமில் கீழே நான் போட்டிருக்கேன். போட்டு நான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்து வெட்டி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுக்கலாம். போடும்போது கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு அதுக்கு மேலே போடுங்க. இப்போ நமக்கு இந்த லைனிங் துணி எவ்வளோ தூரம் கீழ் பாட்டம் கோடு போட்டுக்குவோம். ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம்னா அந்த அளவுலேருந்து கீழே வந்து அளவெடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து இங்கே அன்ஈவனாக இருக்குது. நம்மளோட மெயின் மெட்டீரியல் வந்து அன்ஈவனாக இருக்குது. அதனால் ஒரு லைன் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைனிங்கை விட எனக்கு வந்து மெயின் மெட்டீரியலில் ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எடுக்கிறேன். அதனால தான் கீழே 2.5 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு வந்து ஹைட்டாக இருந்தாங்கன்னா இதை ஃபுல் அளவு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து டிசைன் வரும். அல்லது இப்போ நமக்கு கீழே டிசைன் போயிடும். ஏதாவது ஒன்று தான் வருது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அளவு கம்மி தான் ஹைட்டு. அதனால் மேலே வந்து கொஞ்சம் கட் ஆகுது. இப்போ நம்ம லைனிங் துணியில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடில் எல்லாம் நமக்கு மெயின் மெட்டீரியல் இருக்கா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் வந்து கிளாத் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்காக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் கீழே வரைக்கும் எல்லாமே துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான்.
இப்போ நமக்கு மேலே வந்து கிளாத் வந்து கொஞ்சம் தான் நம்ம எடுத்திருக்கோம், கழுத்துலேருந்து கீழே வரைக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ஸ்லீவுக்கு வேணும், அதனால் நமக்கு வந்து கீழே பார்டர் நான் எடுத்துக்கிட்டேன், மேலே வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து ஸ்லீவுக்கு மடித்து போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து 4 கிளாத் இருக்கிற மாதிரி 2ஆக மடித்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம லைனிங் தான் கட் பண்ண போகிறோம், அதனால் இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். லைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து பேக் சைடு நம்ம கட் பண்ணி வச்சது, அது எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு எடுக்கிறது வந்து கட் பண்ணது போக மீதி இருக்கு பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். அதை 2ஆக நான் மடித்து போட்டிருக்கேன். நம்ம வந்து அளவு சுடிதாரையும் எடுத்துக்கலாம். கீழே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மடிப்பு பாகமும் நம்ம சுடிதாரோட மடிப்பு பாகம், கையோட மடிப்பு பாகமும் நம்ம போட்ட கிளாத்து கீழே மடிச்சிருக்க அதோட மடிப்பு பாகம் ஒன்றா இருக்க மாதிரி போட்டுட்டு அதோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையோட சுற்றளவு கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கையும் அந்த பாடி பாட்டமும் ஜாயிண்ட் ஆகிற இடமும் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கிற அளவையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த மார்க் பண்ணதில் அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து கையோட உயரம் வந்து தையலுக்கு விட்டுருக்கிறதுல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்குவோம். இது கையோட உயரம். அந்த உயரத்துக்கும் நம்ம அந்த அளவு கீழே வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கும் அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பாடி பார்ட்டில் 1.5 இன்ச் விட்டுருந்தா இங்கேயும் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியாக வரும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம மெயின் ஃபேப்ரிக் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ண வேணாம், லைனிங் துணியில் மட்டும் கொஞ்சமாக குடஞ்சி வெட்டிக்கலாம். இது ஏற்கனவே குடஞ்ச மாதிரி தான் இருக்குது, அதனால் லைட்டாக ஒரு குடஞ்சி வெட்டுற மாதிரி லைட்டாக ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் கட் பண்ண வேணாம், ஏன்னா லைனிங்கை தச்சுட்டு அதுக்கப்புறமா மெயினில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுடிதார் மெட்டீரியலோட கட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.